Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 8 part 1. ஓபன் பண்ணா FBI ஏஜென்ட்லாம் செத்து போனானுங்கல்ல, அவங்க எல்லாருமே எப்படி செத்தாங்க, எங்க போய் செத்தாங்க, என்ன ஏதுன்னு ஒண்ணு விடாம அவங்க செத்த இடத்துல இருந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம எல்லு பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர்த்தோடது கிடைக்கல, ஒரு சில பேர்த்தோட பார்த்தா ஒன்னும் பெருசா இருந்த மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் அந்த ரே பென்பர்னு ஒருத்தர் இருந்தானே, அதான் நம்மளு மிரட்டி கடைசியில போட்டு தள்ளல அந்த ட்ரெயின்ல, அந்த வீடியோவை கேட்பான். எந்த ஸ்டேஷன்ல எந்த டைம்ல இருந்தான் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. என்ன அந்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் பிளரியா இருக்காம தெளிவா இல்லங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே நம்ம வட்டாரி இருக்காருல்ல, அவர் எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் கொண்டு வந்து கொடுப்பாரு. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா சொன்ன உடனே எல்லு உடனே சொல்லிடுவான் ஏதோ ஒண்ணு சரியில்லையேன்னு. என்னன்னா அவன் கிளம்புன ஸ்டேஷன்ல இருந்து அங்க வந்து சேர்றதுக்கு 1 மணி நேரம் தான் ஆகும், ஆனா 1.5 மணி நேரம் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம ஏறும்போது அவன் கையில இருந்த அந்த என்வலப் இறங்கும் போது இல்ல. டிக்கெட்டை வாங்கிட்டு ட்ரெயினுக்காண்டி போகும்போது அவன் கையில பாத்தீங்கன்னா அந்த என்வலப் இருக்கும், ஆனா ட்ரெயினை விட்டு வெளியில வந்து விழுந்தான்ல அந்த டைமுங்கும் போது அவன் கையில பேக் மட்டும் தான் இருந்திருக்கும், அந்த என்வலப் இல்ல. செத்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் கையில வச்சிருப்பாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுலயும் செக் பண்ணி பார்த்தா அந்த என்வலப் எல்லாம் இல்ல. அப்படின்னா அந்த ட்ரெயின்லயே விட்டுட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் விழுந்து கிடக்கிற பொசிஷனை பார்த்தாலே நல்லா தெரியும், ஏதோ வெறி கொண்டு அந்த ட்ரெயினை பாக்குற மாதிரி பார்த்திருப்பான். அங்க ஏதாச்சும் ஹிண்ட் இருக்குமான்னு கேட்டா அங்க கிராவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதும்பானா, பட் வாய்ப்பு தான் இருக்கு, கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஏன்னா கிராவால சாகறதுக்கு முன்னாடி ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இவனை சாகடிக்கணும்னா வந்து அவன் கொல்லணும்னு அவசியமே இல்ல, எங்க இருந்து வேணாலும் அவன் கொண்டிருக்கலாம். சோ இப்படி ஃபுல்லா துப்பு தொலைக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம லைட்டை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு 4 நாளா கண்டினியூஸா கிரிமினல்ஸோட நேமை எழுதிக்கிட்டே இருக்கான். ரியூக்குவே பார்த்துட்டு என்னப்பா நீ நார்மலா தான் இருக்கியா, ஓகே வாங்குற மாதிரி கேட்கும். ஏன்னா தூங்காம எழுதிட்டு இருக்கான். ஏன் எப்பவும் பண்ற மாதிரி டெய்லி உட்காந்து எழுத வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரி உட்காந்து எழுதிட்டு இருக்கான்னு கேட்டா, இன் கேஸ் இவன் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டான்னு வைங்க, அப்ப எல்லாம் என்ன சொல்லுவாங்க, யகமியோட பையன் லைட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுல இருந்து எந்த ஒரு குற்றவாளியுமே சாகல அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுவாங்க. அதனால தான்டா சேஃப்டிக்கு எழுதிட்டு இருக்க மங்குனி மண்டையாமா. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டேட் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி கொண்டா அந்த டேட்டுக்குள்ள செத்துருவாங்கல்ல அப்படின்னு கேட்டா அது ஷினிகாமிக்கே தெரியல. ஏன்னா நம்ம பையன் பண்ற இந்த டெக்னிக்கே அவனுக்கு புதுசு, அதனால என்னால ஷுவரா சொல்ல முடியாதுன்னு சொல்லும். உன்னை வச்சுக்கிட்டு ஊருகா கூட போட முடியாதுமா. அதே நேரம் இங்க எல்ல இருக்கானே, அங்க வந்து போன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, சோ மட்சுடாவோட போனை ஆன் பண்ண சொல்லுவான். ஆன் பண்ண உடனே ஒரு கால் வருமா, உடனே அதை அட்டன் பண்ணி எல் தான் பேசுவான். அப்பதான் மேட்டர் தெரிய வருது, அந்த FBI ஏஜென்ட் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நவமி வந்து ஆளை காணோம். இந்த விஷயத்த கேட்டவன் அவன் யாரு என்னன்னு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். ஏன்னா அவளை தான் இவனுக்கு நல்லாவே தெரியுமே, எனக்கு கீழே வேலை பார்த்து இருந்தா இப்ப ஜப்பானுக்கு வேற வந்திருந்தாளா, அவன் செத்து போனதுல இருந்தே அவன் ஆளை காணுமாமா. ஒருவேளை சூசைட் பண்ணிருப்பாளோன்னு இவங்க எல்லாத்துக்கும் டவுட். ஆனா எல்லாம் அடிச்சு சொல்லுவான் அவன் அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டான்னு. ஏன்னா இவனுக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். FBI ஏஜென்ட்லயே இவன் கூட வேலை பார்த்ததுல ரொம்ப ஸ்ட்ராங் வில்லோட எக்ஸலண்டா இருக்க ஏஜென்ட் அவ. ஒருவேளை அவ கிராவை பத்தி ஏதாச்சும் நியூஸ கண்டுபிடிச்சிருப்பா, அதனால அவளை கிரா கொண்டிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா கண்டிப்பா அவ கிராவை பார்த்திருக்கணும்னு சொல்லிட்டு அந்த FBI ஏஜென்ட் இருக்கான்ல அவனோட கேஸ் எல்லாத்தையுமே போக்கஸ் பண்ண சொல்லுவான். அது மட்டும் இல்லாம அவன் பாத்தீங்கன்னா 2 ஃபேமிலியை மட்டும் தான் ஃபாலோ பண்ணி செக் பண்ண போனான். ஒன்னு டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் இருக்காரு கிட்டமுரா, அவரு அண்ட் அவரோட ஃபேமிலி. இன்னொன்னு டிடெக்டிவ் சூப்பரண்டன்ட் யகமி, உங்களோட ஃபேமிலி தான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு தூக்கி வாரி போடுது, எது என்னோட ஃபேமிலியான்னு. இப்ப என்னன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக 2 வீட்லயுமே கம்ப்ளீட்டா கேமரா வைக்க போறானாமா. இதை கேட்ட உடனே அவருக்கு தூக்கி வாரி போடும். அதே நேரம் இங்க நம்ம லைட்டு கம்ப்யூட்டர்ல ஆக்சஸ் பண்ணால அவங்க அப்பாவோட டேட்டா அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா கொஞ்சம் எசக புசக்கானாலும் இதை வச்சு இவனை புடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம டெத் நோட்ல பேப்பரை கிழிச்சு சின்ன சின்னதா வெட்டி அதை அவனோட சட்டையில அங்கங்க பிக்ஸ் பண்ணி வச்சுக்குவான். அதே நேரம் இங்க ஏஜென்ட்ஸ் எல்லாம் எல்லுகிட்ட புலம்பி தள்ளுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆபீசர்களோட வீட்டுல கேமராஸை வச்சாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாகும். அது இவங்க தான் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. நம்ம சீஃபோட வீடுன்னா கூட ஓகே, அவர் இருக்காரு, அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டே வச்சுக்கலாம். ஆனா அவர் வீட்டுல வச்சா அவ்வளவுதான், டன் டனக்னக்காதான்பா. கொய்யாலைகளா உயிருக்கே ரிஸ்க்னு தானே இந்த ஜாபுக்கு வந்தீங்க, வேலை போனா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பான். அதுவும் கரெக்ட் தானே. சீஃப் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இந்த 2 குடும்பத்துல கிரா இருப்பான்னு சொல்லி எத்தனை % பாசிபிலிட்டி இருக்குன்னு கேட்பாரு. 10 இல்ல ஒரு 5% இருக்குமா. உடனே மட்சுடா பார்த்துட்டு என்னய்யா வெறும் 5% சொல்றேன், நான் நிறைய எதிர்பார்த்தேன்பா. சீஃப் ஆட அறிவு கட்டவனே, நம்ம இவ்வளவு நாளா கிராவை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தனை கூட சந்தேகப்பட முடியல. இது 5% இல்ல 1% இருந்தா கூட நம்ம விடக்கூடாது, கிராவை பிடிக்கிறதுக்கு முழு மூச்சா இறங்கியே தீரணும். அதனால சீஃப் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு என் ஃபேமிலி மேல சந்தேகம் இல்ல, ஆனாலும் பரவாயில்ல, நீங்க தாராளமா கேமராவை பிக்ஸ் பண்ணிக்கீங்க, அதுவும் வீட்டோட ஒவ்வொரு
ஒவ்வொரு மூலையும் தெரியணும், எந்த இடமும் மிஸ் ஆக கூடாது, கக்கூசு கூட மிஸ் ஆக கூடாது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பாங்களா. மச்சோடா மத்தவங்க எல்லாம் கத்துவாங்க, என்ன சீஃப் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுல ஒய்ஃப் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, இப்படி பாத்ரூம்ல எல்லாம் கேமரா வைக்கணுங்கிறீங்க, அறிவு இருக்கான்னு கேட்பானுங்க. எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்க கீராவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும், அதனால மூடிட்டு இருங்கடான்னு காட்டு கத்துவாரு. எல்லாம் தெளிவா சொல்லிடுவான். அதுக்காண்டி எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, சீஃபும் இவனும் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. அதனால பஞ்சாயத்துல நீருவான். சரி இப்போ ஒயர் டேப்பும் கேமராவும் வைக்கணும், எவ்வளவு நேரம் ஆகும், எப்ப ஆரம்பிக்க போறீங்கன்னு கேட்ட உடனே பட்டாரி நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம்பா. இப்ப என்னன்னா 2 ஃபேமிலியும் வெளியில போவாங்கல்ல, அப்பதான் அந்த வேலையை பண்ண முடியும். அதனால பார்த்து பக்குவமா இறக்க போறாங்க. இந்த விஷயம் நம்ம பையலுக்கு தெரியாது இல்ல. லைட் என்ன பண்ணுவான், ஸ்கூலை முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வருவானா, வந்தவன் அப்படியே அவன் ரூமுக்கு போவான். யாருமே இன்னும் வரல போலன்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ண போனவன் பயங்கரமா ஷாக் ஆவான். என்னடான்னா டோர்ல ஒரு பேப்பர் வச்சிருந்திருப்பான், அது கீழே விழும். அப்ப அவனுக்கு லைட்டா ஏதோ ஒரு டவுட் வந்துருச்சு. அப்போ ரியூக்கு வந்துட்டு, நல்ல வேலை வீட்டுல யாரும் இல்ல, சரி வா ரொம்ப நாள் ஆச்சு நீ நானும் விளையாடலான்னு சொல்லும். அவன் பாட்டுக்கு போய் படுப்பான், அவன் பாட்டுக்கு அங்க எங்கன்னு போவான், எதுவுமே பேச மாட்டான். எப்பா லைட்டு லைட்டு நான் பேசுறது உனக்கு கேட்கலையாப்பா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா அவன் அதை கண்டுக்கவே மாட்டான். அப்புறம் என்ன பண்ணுவான், மறுபடியும் அந்த பேப்பர் ட்ராப் எல்லாம் வைப்பானா. இதெல்லாத்தையுமே அவங்க அப்பா பார்த்துட்டு, என்னப்பா இவன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இவ்வளவு தூரம் எல்லாம் போவான்னு எனக்கு சுத்தமா தெரியாதே, இதெல்லாம் பண்றான்னா டெஃபினட்டா அவன் ரூம்ல ஏதோ ஒண்ணு மறைச்சிட்டு இருக்கான உடனே, யோ அவனுக்கு 17 வயசு தான் ஆகுது, அந்த வயசுல அவன் என்னென்ன பண்ணுவானோ அதைத்தான் அவன் பண்ணிட்டு இருக்கான், பெருசா ஒன்னும் தெரியல, ஓவரா பில்டப் பண்ணாதாம்பா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட அந்த கேஸ பத்தி ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணியான்னு சொல்லி கேட்பானா. அதெல்லாம் நான் எதுவுமே பேசுறதில்லப்பா, ரிட்டர்ன் இப்பெல்லாம் வீட்டுக்கு போறதுக்கே ரொம்ப லேட் ஆயிருது, போன உடனே டயர்ல படுத்து தூங்கிடுறதான், அதனால ஒண்ணுமே இல்லைன்ன உடனே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு இருக்கும் போது அவன் பாட்டுக்கு பேசாம போயிட்டு இருப்பானா. யூக்கு பார்த்துட்டு, என்னப்பா என்னைய கண்டுக்கவே மாட்டேங்கிற, எனக்கு கட்டுப்பாகுதுன்னு சொல்லும். நம்ம பையன் உடனே சட்டை அது இதுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணுவான், ஏன்னா அதுல ஏதாச்சும் ரெக்கார்டிங் டிவைஸ் வச்சிருக்கானுங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக. ஒண்ணுமே இல்லைன்ன உடனே ரியூக்கு கிட்ட மேட்டர் சொல்லுவான். இங்க பாடுறா கொய்யால, வீட்டுல ஒயர் டேப்ஸ் சர்வேலன்ஸ் கேமரா எல்லாம் வச்சிருக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதனால தான் நான் வாயை திறக்கலன்னு சொல்லுமா. அட ஏன்பா நீ வச்ச பேப்பர் அந்த டோர்லயே தானே இருந்துச்சு, அப்படின்னா யாரும் உள்ள வந்திருக்க மாட்டாங்க, ஏன் டவுட் ஆகுறேன்னு கேக்குமா. அட லூசு பையலே லூசு, அந்த பேப்பரே பாக்குறவங்களை ஏமாத்துறதுக்காக தான் வச்சிருக்கேன், அது மெயின் விஷயம் கிடையாது. அந்த டோரோட ஹேண்டில் இருக்கு பாருங்க, அதை லைட்டா இறக்கி தான் வைப்பான், ஃபுல்லா விட மாட்டான். அது இப்போ ஃபுல்லா இருந்துச்சு. வந்து பார்க்கும் போதே அந்த டோர் தான் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா தான் இருந்துச்சு, அதனாலேயே அவனுக்கு டவுட் ஆயிருச்சு யாரோ வந்துட்டு போயிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாம பென்சில் லெட் இருக்குல்ல, அதை டோரோட ஹிஞ்சில வச்சிருந்தான். அது பாத்தீங்கன்னா டோரை ஓபன் பண்ணா மட்டும்தான் உடையுமே தவிர மத்தபடி அப்படியே தான் இருக்கும். இவன் வந்து பார்க்கும்போது அது உடைஞ்சிருச்சு, யாரோ டோரை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்காங்க, ஏன்னா இவன் ஓபன் பண்ண உடனே அதை எடுத்துருவான், சோ அது உடையாது. இதெல்லாம் ரியூக்கு கூட தெரியாது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஷோரா யாரோ உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு அடிச்சு சொல்லுவான். ரியூக்கு என்ன சொல்லும், ஆமா வந்திருப்பாங்க, ஏன் உன் ஃபேமிலி ஆளுங்க வந்துட்டு போனாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டா, அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அப்படின்னா இவனோட அம்மா அப்பா இல்ல இவன் தங்கச்சியே வந்திருந்தா கூட அந்த பேப்பரை அவங்க நோட்டீஸ் கூட பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா அதை யாரோ திருப்பியும் இருந்த இடத்துல வச்சிருக்காங்க, அப்படின்னா கண்டுபிடிக்க கூடாதுன்னு இந்த வேலையை பண்ணிருக்காங்கன்னு கன்ஃபார்மே பண்ணிடுவான். அப்ப நம்மால போய் ஒரு புக் ஒன்று வாங்கிட்டு வருவானா. என்னப்பா ஒயர் டேப்ஸ் சர்வேலன்ஸ் பத்தி எல்லாம் படிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அது கண்டுக்காது. சரி நீ ஆப்பிள திங்கிறியே, திங்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அது சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா ஆப்பிள் பறந்துட்டு இருக்கும், ஆனா சாப்பிட்டு முடிச்ச உடனே காணாம போயிடும். இப்ப என்னன்னா கேமரா இருந்துச்சுன்னா இதால அதெல்லாம் திங்கவே முடியாது, தின்னா தெரிஞ்சு போயிடும். ஆல்ரெடி நம்ம பையன் வேற எல்லுக்கு ஹிண்ட் கொடுத்து வச்சிருக்கான், காட் ஆஃப் டெத் ஆப்பிள் தான் சாப்பிடுன்னு. இவன் வீட்டுல இப்ப ஆப்பிள்ஸ் எல்லாம் பறந்துட்டு இருக்கத அவன் பார்த்தான்னா டெஃபினட்டா நம்ம பையன் தான் தொண்டையிலேயே ஆணி இறக்கிடுவான். அது இல்லாம என்னால இருக்க முடியாதேப்பா, எனக்கு அது ரொம்ப முக்கியம்னு சொல்லி தலைகீழ எல்லாம் பல்ட்டி அடிக்குமா. உடனே நம்ம பையன் ஒரு டீல் போடுவான். என்னன்னா நான் உனக்கு ஆப்பிள் வாங்கி தரணும்னா நீ கேமராஸ் எல்லாம் எங்கெங்க இருக்குது, வேற என்னென்ன டகால்டி வேலை பண்ணிருக்கானுன்னு எல்லாத்தையும் எனக்கு பார்த்து சொல்லணும், அப்பதான் எந்த இடத்துல கேமரா கவர் ஆகலையோ அந்த இடத்துல வச்சு உனக்கு ஆப்பிள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, சொல்லிட்டு இல்ல இப்ப தட்டி பிரிச்சுறேன்னு சொல்லிட்டு கேமராஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக வேகமா பறந்து போகும். இனி இதுக்கப்புறம் ரியூக்கு கேமராஸை கண்டுபிடிச்சு நம்ம பையன் இந்த ட்ராப்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆக போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.